गाइस இன்னைக்கு நம்ம ஸ்கை பிளாக் விளையாட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போடுறேன் இன்ட்ரோவை. ஃபர்ஸ்ட் எடுத்தது இது பொட்டி குத்துறானுங்க. இப்போ வந்து பாப்போம். எதுக்கு இந்த ஐட்டம்லாம் வச்சிருக்கானு தெரியல. தச்சுப்போம். வச்சு என்ன பண்றான்? ஸ்டோன் டைப்ல இந்த ஸ்டோன் பிஎஸ் தான் இல்ல. சரி எனக்கு ஐடியா இருக்கு. நான் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டது பாருங்க. இப்போ நான் ஸ்டோன் உருவாக்க போறேன். சரி ஒரு கொலக்கலம் முட்டையை யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன கருமாமா. வாங்க டக்குனு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா லாவாவை ஊற்றணும். இந்த சைடு ஐஸ் கட்டியை வச்சிங்கன்னா அது வீணா போயிடும். நீ குடிக்க போறியா? அதனால இங்கே டெரக்டே வச்சு அந்த லாவா போன பிறகு நம்மளோட ஐஸ் கட்டி எடுத்து வச்சு அதை ஒச்சு விட்டா தண்ணி வந்துடும். எப்படா அப்படிதான் தோணுது. இப்போ ஒரு காமெடி இருக்க போகுது. வாங்க மரத்தை வெட்டுவோம். நானும் மரத்தை வெட்டின குட்டி விடுறது அருமை இருக்கு. வெட்டிட்டானடா பொத்தி கடடா சமாளி கட்டிடுவேன்டா. வேறு நீ இருக்க இந்த ஐலாண்டே ஒழிச்சு நிற்கிறவேண்டா. அப்புறம் ஓர பேசணும். அப்பா எல்லா மரமும் எடுத்தாச்சு. இப்போ போய் நம்ம பிக்காச்சு செஞ்சு அதை ஒச்சோம்னா நம்மளுக்கு ஸ்டோன் கிடைக்கும். அங்க பிளான்ஸ் மாத்திடலாம். மாதத்துல சனியனா யானோட கோவத்தை சீண்டிக்கிட்டு இருக்கிறாய். சீக்கிரம் வந்து தொலை. 24 பிளாக்கா ஸ்டிக்கர் செஞ்சுப்போம். ஒரு 8 போதும். அப்புறம் ஒரு கிராஃப்டிங் பாக்ஸ் செஞ்சுக்கலாம். இங்கே ஓரத்தில் வச்சு கொடுத்தோம்னா நம்மளால பிக்காக்ஸ் முடியும். அது எப்படியா செஞ்சுக்கலாம்? செஞ்சாச்சு. நம்மளுக்கு ஆக்செல்லாம் தேவையில்லை. பிக்காக்ஸே போதும். இந்த தடவை இந்த மாதிரி மோடு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன்ல போட்டுக்கோங்க. இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போடுறேன். இதை தொட்டு உங்களோட பிஹேவியர் பேக்லையும் இல்லை தொட்டு இங்கே டவுன்லோட் பண்ணாலே போதும். வந்துடும் அது ஆட்டோமேட்டிக். டேரக்ட் பிஹேவியர் பேக்லாம் போனதுமே எடுத்தாலும் கேட்டி மோடில் தான் கொடுப்பானுங்க. என்னடா ஆப்சிடியம் ஆகிட்டு என்னடா அது கொடுமை. வில்லேஜர் சோனி யூனிவர்சிட்டியடா செத்துட்டான். சோனியா செத்துட்டாங்க. ஐயோ போச்சு. நான் மைனிங் பண்ணாம ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தேன். சோனியா செத்துட்டாங்க. சோனியா இதான் சொல்லியிருக்கேன். அதை தொட்டு நீங்கள் டெவலப் பண்ணுங்க. இதை வச்சு இப்போ படிக்கிற மாதிரி இருக்கும். பாலா போச்சு. உட்காந்து கத்திக்கிடவான்ல சாப்பிட்டோம். கோல்லாம் கிடக்கு நிலக்கரி. வெட்டுற நிலக்கரி. வெட்டி வாங்கப்பா. என்னடா அது கிளிச் ஆகுது. ஓ இந்த இதா என்னடா அதுக்குள்ள சாயந்தரம் ஆயிட்டு. என்னடா அது கிளிச் வருடா. என்ன கொடுமை இது. நம்ம ஒரு கேஸ் மட்டும் செஞ்சுக்கலாம். தற்போதைக்கு அயன்ல தான் நான் ஆக்செல்லாம் செய்வேன். ஏன் இதுக்குள்ள போய் தொலைய மாட்டேங்குது. ஜாய்ஸ்டிக் கர்ம வேற. ஐயோ என்ன மீன் இது. சை செத்து போல சனினா கடிக்காதா. இதை நான் தொல்லை பண்றோமே என்ன கோவப்படுத்துதுங்க. இந்த மாதிரி இருக்கதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருக்கே
கிஸ்ஸுன்னு பேரத்திட்டு இதை கிண்டல் பண்றான். வா இந்த கோல் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண போறேன். ஆமா இந்த பைத்தியக்காரன் நான் தான் கொண்டான்னு உனக்கு தெரியுமாக்கும். அந்த நாய் கீழே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா நான் தான். ஐயோ இந்த மீன் வேற வந்து தொலையுது. ஐயோ என்னடா உன் பங்காளியை விட்டு இல்லடா. இந்த கோல்டு ஜாலியா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே என்னால சொல்ல முடியாது. எங்க அந்த தேனியை காணோம்னா கட்டிட்டு போன வைத்தறிச்சல. இங்க பாரு என்கிட்ட 5 ஐயன் இருக்கு. இந்த வந்துட்டான வைத்தறிச்சல் பிடிச்சவன். என்னடா வைத்தறிச்சல் பிடிச்சவனே பாரு நான் என்கிட்ட கேக் வச்சு டைமண்ட் எடுக்க போறேன். டைமண்ட் சொல்றேன் பாரு நீ ஒரு நாள் செத்து போயிடுவ. அது நானா தற்கொலை பண்ணிக்கிட்டே தான் உண்டு. நான் செத்தாலும் திரும்ப புழைச்சு வந்துகிட்டே இருப்பேன். எனக்கு அழிவே கிடையாது. ஹார்ட்கோர் போட்டு வாடி. ஹார்ட்கோரா? ஓ ஹார்ட்கோர். நானே ஒரு பாட்டு. என்ன போய் ஹார்ட்கோர் கொடுத்து பத்தியன்ற பாட்டு. பையனே எடுப்போம். ஹார்ட்கோர் போட்டா இப்ப நான் உன்னை கடிக்காம இருக்கேன்னு புரியுதா? நீ திரும்ப வந்துருவேன்னு தெரியும். அது ஹார்ட்கோர்ல திரும்ப வர முடியுமா உன்னால? எப்போ என்ன அவ்வளவு பெரிய புலி? ஹார்ட்கோர்லையா? நீயே ஒரு ஹார்ட்கோர் மாதிரி தான் இருக்க. நான் ஒரு அடி அடிச்சேன். நான் பட்டு அடிச்சா பொட்டுன்னு போயிடுற தேனி. ஓவரா பேசுறியா நீ? வந்து இன்னொரு தடவை அடிச்சு பாரு. தெரியும் அடிச்சா பங்காளியெல்லாம் கூட்டுருவ. சிங்கிளா தான் வரும். பண்ணி அந்த கூட்டமா வரும். அந்த பயம் இருக்குல்ல, பயம் இல்ல, டைலாக். நீண்டா பண்ணி மாதிரி கூட்டமா வரும். என்னடா இவ்வளவு பெரிய புலியா இருக்கு? ஒருவேளை இவதான் சாமங்கன்னு விட்டு வச்சிருக்கோம். தெரிஞ்சா சரி. இது விட்டுருக்காது. அங்க விட்டு நல்லா சூப்பரா தூரமா போகுது. இதை வீட்டு உடைத்தோம்னா நம்மளுக்கு பிளாக்ஸ் கிடைக்கும். நம்ம பண்றது ரொம்ப விபரீதமான வேலைன்னு எனக்கும் தெரியுங்க. ஆனா இந்த மாதிரி வீட்டு பிழப்புக்காக பண்ணாதாங்க சரிப்பட்டு வரும். அப்பதாங்க நான் இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போவேன். இல்லாட்டி இந்த தேனி வாங்கிக்கான்னு கட்டிக்கிட்டே கிடப்பேன். ஏன் எந்த தேனி சொல்றேன்? எனக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அதை நான் தான் வச்சேன். இரும்பி இரும்பி உன் பேர் இங்கிலீஷ் என்ன? பி. நம்ம 2 பேரும் எதுக்கு பெட்டு கட்டணும்? இரும்புக்கு தானே. அதான் உன் பேர் இரும்பி. அது என்ன பி இரும்பி 2 பின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இரும்பி அப்படின்னா இரும்பு பி. அது என்ன பீனா இருக்குதா? பி சொல்லண்டா. தெரியும்ல மாதர உச்சிகா. எனக்கு
கேட்காமண்டா அக்கௌண்டா அங்க பாரு ஸ்னோ பாய் இக்லு வாவ் அங்க ஒரு ஆட்டுக்குட்டி தனியா இருக்கு நம்மள மாதிரி அங்க போனா அங்க என்னடா மாப்ள அங்க போய் வாடனே வாடன என்ன பண்ணிட்டு இருக்க அங்க தனியா அந்த நாய் டா அங்க ரசிக்க விட மாட்டீங்களாடா இடத்த அங்க இடத்துல என்ன இருக்கு அங்க ஒரு ஓட்ட குடுங்க நீனா போய் விழுந்து புட்டியா அதே நீ அதே லாவா ஃபுல்லா இருக்கு ஒரு நாள் அத பிடிக்கிறேன் பாறேன் செத்து புடுவே கறிக்கு புடுவே அதுதான்டா வீரனுக்கு அழகு உன்ன மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு லைட்டா தனியா தனியா நீ கறிக்கு எவன்டா சொன்னா மாற கருப்புனு மாதரா கலர் என்னன்னு இந்த வீடியோ லாஸ்ட் பார்த்தா தெரியும்டா ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல தான்டா மாதரா காட்டுவான் சரி இதோட மாதரா எடுப்பேன் இருக்குது நேம் போர்டு எடுப்போம் என்னடா இது நேம் போர்டு தானா வருது இது உடஞ்சு தொலையாதோ உட சனியனே ஏய் டேய் தாங்கி இருக்குடா பாரு கிளிச்சு அட்டாச்சி நான் இருக்க முடியாது ஏய் நாலு பச்சை ரெட்டை நெருப்பு பத்த வச்சா அட்டாச்சிடா இருக்கும் சரி வா இங்க சாப்பாடு எடுத்து தின்றேன் உன்னோட பாஸ் தானே பண்ணி வச்சான் அதை போஸ் ஏய் ஜஸ்ட் ஏய் சுகர் கேன் எடுத்துக்கலாம் அம்மா நம்ம இங்க விவசாயம் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சுகர் கேனை வச்சு கட்டி ஒன்று போய் வெள்ளை கட்டி வச்சு நம்ம போனா எப்படி இருக்கும் நிறைய பொருள் ரெடி பண்றேன் இந்த சுகர் கேனை நட்டு வச்சா நான் எடுத்தது எனக்கு 6 சுகர் கேன் கிடைச்சது அதுல நான் 2 நட்டு வச்சேனா இப்ப மீண்டும் 6 கிடைக்குமா எத்தனை இப்ப இதுல 6 நாள் 10 லாபம் அதுல விதை கிடைக்கும் நட்டு நிறைய சாப்பாடு கிடைச்சிடும் இதை நம்ம நட்டு வளர்றதுக்குள்ள நம்ம அந்த இடத்துக்கே போயிடும் அதனால எல்லாம் புடிங்கிடும் இந்த ஸ்டாண்டெல்லாம் வலிச்சிட்டு போயிட்டோம்னா நல்லா இந்த இடத்த வலிச்சு நக்கிட்டு போக வேண்டியதான் எதுக்கு நம்ம ஸ்டாண்டை விட்டுட்டு அதை கிளாஸா முத்தலாம்ல நம்ம இந்த சூசைட் பண்ணக்கூடாது நம்ம செத்தா என்ன ஆகுறோம்னு பார்ப்போம் நான் தான் பண்ணுவேன் நானே சொன்னேன் இந்த மாதிரி எப்பவுமே அடுத்தவன் அடி வாங்க சாக மாட்டான் தானாதான் போய் சாவுவான் அடி வாங்கி சத்தனா இருங்க தண்ணியில போய் டிராவல் பண்ணுவேன் அதெல்லாம் உனக்கு தெரியாது நிலச்சில்லிப்ப நான்லாம் சரிங்க வீக்கின் பண்ணதே தாண்டாத அள்ளி இவெல்லாம் ஓவரா பேசுறான் உனக்கு சக்கரால என்னன்னு தெரியாது பத்தல்ல நாங்க தண்ணியிலே குளியல் போட்டதனால இப்படி குளியல் போடுறோம் பத்தல்ல சரி நீ எல்லாம் தண்ணியை கண்டாலே 10 மைல் தூரம் ஓடுற நான் தண்ணியிலே பூந்து போடுறேன் பத்தியா எனக்கு குளிக்கதா வேண்டிய அவசியம் இல்ல நீ குளிக்காத பாண்டே உனக்கு குளிக்க கூட பிடிக்காது நீ அந்த அளவுக்கு சோம்பேறி சரி உன் ஆளையே காணுமே என்ன உன்னை சாகடிச்சுனா அப்ப நீ எப்படி பேசுற ஐயனோட ஆள் போடா பாவி சரி அந்த இடத்த வலிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு அப்ப இது என் நாக்கோட தூளியா உடப்ப இதுதாண்டி நான் உடைச்சாலும் அந்த பக்கத்துக்கு போக முடியும் நான் போனாதான் அங்க ஒரு டாபர் மாமா இருக்கான் அவன்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ட்ரேடிங்லாம் பண்ணி இப்ப நம்ம இதெல்லாம் கிளாஸ் செஞ்சுக்கலாம் கிளாஸ் செஞ்ச பிறகு
என் கூட விளையாடுங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டுமே இல்லைங்க. ப்ளீஸ் யாராவது எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பி விடுங்க. இதை பார்த்துட்டாச்சும். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாட்டு பையனை அனுப்பி விட்டுட்டாங்க வீட்டுக்கு. அந்த பையனோட விளையாடலான்னு பார்த்தா அந்த பையன் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்ட்டு கண்ணை மூட்டு ஓடி வந்ததில் பார்த்தீங்களா? ஒருத்தன் வீட்டுக்கு தலைவரே வணக்கம். உன் பேரு உன் பேர் நம்ம காட்டு வேணும் பார்த்து தான் வருவேன்.
என்னது போக மாட்டேங்குது இல்லை எனக்கு என்ன தேவையில்லாத லூட்டெல்லாம் அப்புறமா இறக்கி வைப்போம். அயன் அயன் கிடைக்குதான் என்ன வேற பூ வந்துட்டு போறேன். தங்கம் எல்லா தங்கத்தையும் நான் பார்த்து ஏன் டைம் வர மாட்டேங்குது. ஐயனுக்கு இடம் இல்லையோ இருபத்துக்கு போகலாம். ஐயா பண்றேன் எனக்கு தேவையில்லை ஏன்னா இங்கே எண்டே இருக்கு. எனக்கு தேவையில்லை ஆனால் அந்த ஒட்டு கேட்சி இருக்கும். ஒட்டு கேட்டுச்சுன்னா என்ன பண்ண போறேன். ஒட்டு கேட்சது ஒரு பிரயோஜனமும் இனிமேல் இல்லை. நான் உடை ஸ்டோனையை வெட்ட போறேன். அதுக்கு தான் அயன் டிக்கெட்ஸு கோல்டு டிக்கெட்ஸு எல்லாமே இருக்கு. டைமண்ட் டிக்கெட்ஸ் தான் போகிறேன். அதை செய்யறதை விட்டு போட்டு நான் கண்டதையும் கருமத்தையும் செஞ்சுச்சா இப்படிதான் இருக்கும். யாருன்னா எங்கேயோ கொண்டு இருக்கு பார்க்கல. பத்தியா எப்படி அயன் இல்லை விட்டுட்டு போகிறேன் பத்தியா. எனக்கு டவுட்டு இந்த இடத்துல நோண்டி பார்த்துருவோமா. எனக்கு ஒரே பயமா இருக்கு. இது இதை நோண்டும் ப்ரொடக்ஷன் போட்டு வச்சிருக்கீங்க. கையில வருது குத்த வச்ச உட்கார்றது ஐடியா இருக்கு. அந்த இது எவன்டா என்னன்னு கடிக்கிறான். கிடைச்சிட்டே இருப்பேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம இந்த சூசைட் பண்ணிட்டானா இன்னமே நீங்கள் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இந்தமே நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. நீங்கள் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இனிமே தான் அடிக்கடி நிறைய சாவு வரும். பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சாவு விடாமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதனால பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒருத்தன் செத்து போட்டான். அடுத்து தேனியெல்லாம் செத்து போச்சு. அடுத்து பாருங்க இந்த ஒரு அப்பாவே யாரும் செத்து போச்சு. எதுக்கு பாவம் பாருங்க. இது ட்ரெஸ் கூட இல்லாமல் அம்மனை கண்டியாக இருக்கு. யாரோ லைக் பண்ணிட்டு போயிட்டு அதான் லைட்டாக முடி மறைச்சிருக்கு. இது இந்த வரல அந்த குழந்தை நமக்கு ஏன் ஏங்கிறேன். என்ன உனக்கு அவ்வளோ வெறி. நான் எட்டானடா வந்து தோல் வைக்க முடியாது. ஆட்டுக்கே தோல் வைக்க முடியாது. இதுக்கு ஒரே முடியாதா. என்ன பண்ணலாம். வீடியோ என்ட்ரி பண்ணணுமோ. இங்கிருந்து நல்ல வியூவா பாருங்க. எவ்வளோ வேல் இருக்கு. இதில் நான் எங்கே போவேன் எங்கே போவேன். யாராவது அடுத்த வாட்டி நான் மைண்ட் வாய்ஸ் ப்ரோ இருக்கார்ல அவரை கூப்பிடலாமா வேணாமான்னு சொல்லுங்க. ஒரு டவுட். நம்ம வீடியோ பார்க்குறவங்க யார் யாரெல்லாம் மைண்ட் வாய்ஸ் பார்ப்பீங்க. யுவா மைண்ட் வாய்ஸ் சரி யுவா மைண்ட் வாய்ஸ் பாருங்க. அது மிஸ்டர் கேமிங் யுவா யாரெல்லாம் பார்ப்பீங்க. அது ஒரு ஓல்டு நேமு. மிஸ்டர் கேமிங் யுவா பார்க்குறவங்க சொல்லுங்க. ஏன்னா அப்போதான் அவர்கிட்ட போய் கிஞ்சி கூட்டாடி அவர்கிட்ட சப்ஸ்கிரைபர் நம்ம கூட பண்ணி விட்டுலாம்ல. அவரும் நம்மளும் ஒரே ஈக்குவலாக தாங்க இருப்பான். கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். அவர் நிறைய விளையாடுவார். நான் இடையில பஸ் விட்டு தான் போட்டேன். அதுவும் ஒரு போட்டேன் ஃபுல்லாக. அப்புறமா எங்கே டிவி கேம் ஆடுவேன் பாட்டுன்னு கேட்டிங்கன்னா ஃபோனில் சொல்ல முடியல. அது என்னன்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டு அதனால பஸ் மெட்ரோட எல்லாத்தையும் அழிக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் இந்த மைண்ட் கிராஃப்ட்னா ஒரு மோடும் டெவலப் பண்ண தேவையில்லை. எல்லா மோடும் இதுலேயே இருக்கும். நம்ம இப்படி ஜாலியாக இதில் விளையாடுறத விட்டுட்டு அதை கண்ட மோடை டெவலப் பண்ணி விளையாடுறதா. இப்போ பாரு அந்த மாதராவை என்னடா கரெக்டாக பின்னாடி வரும். இந்த இடத்துல வந்து நின்னோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்து நின்று என்னது அந்த மாதரா வச்சிக்கா கோஸ்ட் வச்சிக்கான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிட்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா பாட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு தான் நான் பாட்டு போட முடியும். திரும்பியும் சொல்லிக்கிறேன் லிங்க்